தமிழகத்தின் முதலாக குழந்தை இயேசு பக்தி முயற்சி ஆலயம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் வட சென்னையில் இருக்கும் மணலி புதுநகரில் உருவானது. வட சென்னை என்றதும் தொழிற்சாலை புழுதி, வறுமை, ஏழ்மை, கல்வியின்மை, கடற்கரை பகுதி, கருவாட்டு வாசனை, கருப்பு மக்கள் என்பதுதான் வட சென்னையின் முகமாக பலருக்கு தெரியும். ஆனால் வறுமையில் வாழ்ந்தாலும் இருக்கும் உணவை மகிழ்ச்சியாக உண்டு வாழ்ந்து மனம் படைத்தவர்கள் இவர்கள். இதனால்தான் சமூகத்தால் பின்தள்ளப்பட்டு பட்டோரிடையே தேடி வரும் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக தமிழ்நாட்டிற்குள் வர தேர்ந்தெடுத்தார். Right Reverend Monsignor John Kottaram, the founder of our congregation, initiated this special devotion to infant Jesus. மணலி புதுநகர் பகுதியில் குழந்தை இயேசு ஆலயம் கட்டப்பட ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தினார் நம் குழந்தை இயேசு. 1980 ஆண்டு மணலி புதுநகர் பகுதியில் தமிழகத்தின் முதல் குழந்தை இயேசு ஆலயம் மயிலை மறை மாவட்டத்தில் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்று அன்றைய மேதகு பேராயர் அருள் அப்பாவிடம் வேண்டுகோள் விடுத்தார் அருட்தந்தை ஜான் கொட்டாரம். இதைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு இடம் வாங்க மணலி புதுநகர் பகுதியை பார்வையிட வந்தார் பேராயர் அருளப்பா. அப்போது அந்த இடத்தில் சவுக்கு தோப்பும் வேலிக்காத்தான் முட்செடிகளும் தான் இருந்தது. ஒரே ஒரு குடி தண்ணீர் தொட்டி இருந்தது. வசதிகள் சரியாக இல்லை, வீடுகளும் அருகில் இல்லை. எனவே எந்தவித வசதியும் இல்லாத இடத்தை வாங்க பேராயர் மறுத்துவிட்டு ஆயர் இல்லம் சென்றார். ஆனால் அருட்தந்தை ஜான் கொட்டாரம் இந்த இடத்தை எப்படியாவது வாங்கி அதில் குழந்தை இயேசுவுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேற குழந்தை இயேசுவிடம் உருக்கமாக வேண்டிக் கொண்டார். பேராயர் இல்லம் சென்ற பின் அவரின் கழுத்தில் இருந்த சங்கிலி சிலுவையுடன் தொலைந்திருப்பதை கவனித்தார். உடனே இதை அருட்தந்தை ஜான் கொட்டாரிடம் தெரிவிக்க காலை மாலை என்று மணலி புதுநகரில் பேராயர் பார்வையிட்ட பகுதியில் அவரின் சங்கிலியை அருட்சகோதரிகள் 7 நாட்கள் கடுமையாக தேடினார்கள். அதுவோ சாலை வசதி இல்லாத இடம், ஆள் நடமாட்டமே இல்லாத ஊர். செங்கல் சூளைக்கு மட்டும் லாரிகள் வந்து போவது வழக்கம். இதில் எப்படி பேராயரின் சங்கிலி கிடைக்கும் என்று அனைவரும் நினைத்த சமயம் 8வது நாள், அது ஒரு வியாழக்கிழமை, சங்கிலியும் சிலுவையும் மண்ணில் புதைந்தவாறு லாரிகள் வரும் வீதியில் எந்தவித பாதிப்பும் இன்றி இருந்தது. இச்செய்தி உடனடியாக பேராயருக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே நன்றி திருப்பலி ஆற்றி எந்த இடத்தில் பேராயரின் சங்கிலி கிடைத்ததோ அந்த இடத்தை தர வாங்க முடிவு செய்துவிட்டு குழந்தை இயேசுவிற்கு திருத்தலம் கட்ட ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டன. இப்படி தமிழகத்தின் முதலாக மணலி புதுநகரில் குழந்தை இயேசு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற கடவுளின் திட்டம் தடைகளை உடைத்து நிறைவேறியது. ஆரம்ப காலகட்டத்தில் நம் குழந்தை இயேசு ஆலயத்திற்கு அருகில் பொன்னேரி, எண்ணூர், திருவற்றியூர் போன்ற பகுதிகளிலிருந்து அநேக மக்கள் அங்கு வர துவங்கினர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பிற மத சகோதர சகோதரிகளே. குழந்தை இயேசுவை இவர்கள் வழிபடும் முறைகளே வித்தியாசமானதாக இருந்தன. சுரூபத்தை 3 முறை சுற்றி வருவார்கள். குழந்தை வரம் வேண்டி கொடிமரத்தில் தொட்டில் கட்டுவார்கள்.
குழந்தை இயேசுவிற்கு குழந்தைக்குரிய உடையை காணிக்கையாக கொடுப்பார்கள். இவர்கள் வேண்டும் முறை எப்படி இருந்தாலும் இவர்கள் வேண்டும் வரத்தை தவறாமல் நம் குழந்தை இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகின்றது இவர்களின் பக்தி முயற்சி. இப்படி ஆரம்ப காலங்களில் அருட்பணி ஜான் கொட்டாரம் அவர்களால் சிறியதாய் கட்டப்பட்ட மணலி புதுநகர் குழந்தை இயேசு ஆலயம் நாளடைவில் அதிக மக்கள் கூட்டம் வரும் புனித தலமாக மாறியது. ஆகையால் அருட்தந்தை போஸ்கோ அவர்களால் ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டு கட்டப்பட்டது. மணலி குழந்தை இயேசு ஆலயம் இப்பகுதி பக்தர்களை மட்டுமல்லாமல் இப்பொது நகரையே பொலிவு காண செய்திருக்கின்றது. நாட்கள் நகர நாட்களில் வியாழக்கிழமைகளில் வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகமானது. வட சென்னை மக்கள் மட்டுமன்றி சென்னையில் பல பகுதிகளில் இருந்து மக்கள் குழந்தை இயேசுவை காணவும் அவரின் அற்புத வரங்களை பெறவும் வர துவங்கினார்கள். சென்னையில் பரவிய குழந்தை இயேசுவின் பக்தியும் புகழும் தமிழகமெங்கும் பரவ துவங்கின. தமிழகத்தில் பல பகுதிகளிலிருந்து குழந்தை இயேசுவின் பக்தர்கள் சாதி மதம் பேதமின்றி மணலி புதுநகரை நாடி வந்தனர். குறிப்பாக பிள்ளை பேறு இல்லாத ஆயிரக்கணக்கானோர் வந்து குழந்தை வரம் வேண்டி சென்ற பின் அவர்கள் மீண்டும் கையில் குழந்தையுடன் வந்து குழந்தை இயேசுவிற்கு நன்றி செலுத்திய காட்சிகளும் சாட்சிகளும் இங்கு ஏராளம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் பிரார்த்தனை செய்யும் புனித இடமாக அதிகாரப்பூர்வமாக 8/9/2005 அன்று இவ்வாலயத்தை திருத்தலமாக உயர்த்தினார் மேதகு பேராயர் சின்னப்பா அவர்கள். இந்த திருத்தலத்தை மக்களிடம் எடுத்து செல்ல இத்திருத்தலத்தில் பணிபுரிந்த பல பங்கு தந்தையர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அருட்தந்தை போஸ்கோ, அருட்தந்தை இக்னேஷியஸ் தாமஸ், அருட்தந்தை பலவிந்தர் போன்ற அருட்பணியாளர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு கடந்த பல ஆண்டுகளில் பல வளர்ச்சிகளை நம் திருத்தலம் அடைந்திருக்கின்றது. We, the Seva missionaries, deem it a great privilege to serve in this shrine and participate in all the pastoral and catechetical activities where we truly experience the miracles of infant Jesus. இத்திருத்தலத்தின் தற்போதைய அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களின் இறை பணியினால் மாபெரும் ஆன்மீக சமூக வளர்ச்சியை இத்திருத்தலம் கண்டுள்ளது. தமிழகத்திலேயே குழந்தை இயேசுவுக்கென்று முதலில் பக்தி உருவான இடம் இந்த மணலி புதுநகர் குழந்தை இயேசு திருத்தலம். இரண்டாவதாக குழந்தை இயேசுவின் பெயரால் அதிகமான திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இடமும் இந்த மணலி புதுநகர் குழந்தை இயேசு திருத்தலம். மூன்றாவதாக ஒரு நாளைக்கு குழந்தை இயேசுடைய திருப்பெயரால் பக்தர்கள் இறை மக்கள் அதிகமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடமாக இந்த மணலி புதுநகர் குழந்தை இயேசு திருத்தலம் விளங்குகிறது. மாதத்தின் முதல் வியாழக்கிழமைகளில் 7 திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலிக்கு பின்னும் ஆலயத்தை சுற்றி தேர்பவனி நடத்தப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஏதேனும் ஒரு சிறப்பு கருத்தை மையமாக கொண்டு திருப்பலி நடத்தப்படுகிறது. 2021 ஜனவரி மாதம் குழந்தைகளுக்காக, குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள அவங்க கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அவங்களுக்காக நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஃபாதர்கிட்டருந்து ஜப குறிப்பு வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ கரெக்டாக 9வது மாதம் அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுத்திருக்காங்க. இந்த இடத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி குழந்தை பெற்றவர்கள் நிறைய 5 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலையோடு இந்த இடத்திற்கு கணவன் மனைவி வேண்டிக்கிட்டு அந்த குறிப்பாக அந்த குழந்தை தொட்டிலெல்லாம் எடுத்துக்கொண்டு குழந்தை இயேசுவை அந்த தொட்டிலுக்குள்ளாக வைத்து நம்பிக்கையோடு வேண்டி குழந்தை பெற்றவர்கள் ஏராளம். பேத்தி கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. 4 வருஷம் பொறுத்து இப்போது இந்த வருஷம்
அது வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தை இயேசு மாதிரி குழந்தை இயேசு பிறந்தது. இங்கே கல்யாணம் ஆகி 8 ஆண்டு ஆகுது. போன வருஷம் வரும்போது வேண்டிட்டு போயிருந்தோம். இந்த வருஷம் குழந்தையோட வந்திருக்கோம். எங்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் நிறைவுற்று குழந்தைக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்தோம். இந்த வருடம் ஜூன் மாதம் 24ஆம் நாள் அற்புதமாக வியாழக்கிழமை அன்று குழந்தை இயேசுவின் நாளிலே எங்களுக்கு ஆண் குழந்தையை கடவுள் எங்களுக்கு தந்தருளினார். என் மகனுக்கு 6 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த கோயிலுக்கு போங்க, கேட்ட வரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அது நல்ல பக்தியோடு ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. என் மருமகள் கன்சீவ் ஆகியிருக்கான்ட்டு செய்தி வந்தது. அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை மக்களுடைய எண்ணிக்கை நான் வந்த புதிதுக்கும் இப்பொழுதுக்கும் பார்க்கின்ற போது மிகப்பெரிய அபாரமான வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. ஒரு நாளைக்கு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை குறைந்தபட்சம் 8000க்கு அல்லது 10,000க்கு மேற்பட்ட மக்களுடைய எண்ணிக்கையில் வருகை அமைந்திருக்கிறது. இங்கு என்னதான் நடக்கிறது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது இங்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் கடவுள் குழந்தை வடிவில் குழந்தை இயேசுவாக இவ்விடத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் பல சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கு வருகிறார்கள். என் பொண்ணுக்கு 3 வயசு வரைக்கும் நல்லா இருந்தா. யூரின் போகிற ப்ராப்ளம் இருந்தது அவளுக்கு 4 வயசுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 5 டாக்டர்கிட்ட பார்த்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பைனலில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இயேசுகிட்ட ரொம்ப உருக்கமாக ப்ரேயர் பண்ணிட்டேன். கரெக்டாக என் பொண்ணுக்கு 5 வயசு பர்த்டே தொடங்கி 10 நாள் முடிஞ்சுது. அந்த முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை. மக்களின் இடத்தில் சொல்லப்பட்ட அந்த புதுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றால், குறைந்தபட்சம் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் என்னிடம் புதுமையாக சொன்னது என்னவென்றால், இங்கே வந்துதான் நாங்கள் குழந்தை ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்று பலதரப்பட்ட மக்கள் சொல்லி என்னுடைய செவிகளில் கேட்டிருக்கிறேன். ஆலயத்திற்கு பசியோடு வரும் ஏழை எளிய பக்தர்களின் பசியை போக்க மாதத்தின் முதல் வியாழக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அற்புத குழந்தை இயேசுவை வழிபடக்கூடிய சிற்றாலயம் முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட 2021ஆம் ஆண்டு மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. குழந்தை இயேசு உருவம் தாங்கிய 75 அடி உயர கல்லால் உருவான கொடிமரம் விண்ணை நோக்கிய விசுவாச வாழ்வை பறைசாற்றுகின்றது. பிரான்ஸ் லூர்து நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தூய லூர்து அன்னையின் திருசுரூபம் தாங்கிய பக்தி பரவசமுள்ள திரு கெபி அமைக்கப்பட்டிருப்பது பக்தர்களுக்கு கூடுதல் பயனும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் சிலுவை பாதையினுடைய ஸ்தலங்கள். ஆக கல்வாரி மலை, அதோடு சிலுவை பாதை ஸ்தலங்கள் நம்முடைய வாழ்வை, கிறிஸ்துவ வாழ்வை, ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோட வாழ்வின் பயணத்தோட நம்முடைய வாழ்வின் பயணத்தை பார்ப்பது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் இந்த வளர்ச்சிகளின் பயனாக திருத்தலத்திற்கு பக்தர்களின் வருகை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பது கடவுளுக்கு மகிமையே ஆகும். அத்திருத்தலத்தின் அதிபர் தந்தை பங்கு தந்தை அருட்திரு தாமஸ் எலங்கோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் பல. ஆன்மீகத்தை சார்ந்தது, சமூக பணியை சார்ந்தது, மன வாழ்க்கையை சார்ந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக பிறர் அன்பில் வளர்ந்து ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லோரும் இறைவனை நாடி வர வேண்டும், அற்புத குழந்தை இயேசுவை நாடி வர வேண்டும், அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் அவர் செய்திருக்கின்றார். எனவே அவரை உண்மையிலே நான் வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பேராயர், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுடைய பேர் ஆதரவும் உற்சாகமும் அவருடைய வழிநடத்தல் இந்த திருத்தலத்திற்கு இன்னும் புகழ் சேர்த்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய அளவில் இருக்கக்கூடிய கர்தினால் ஆஸ்வல் கிரேஷியஸ் அவர்களுடைய வருகையும் இந்த திருத்தலத்தில் சிறப்பாக அமைந்து அவரும் இந்த திருத்தலத்தினுடைய அந்த ஒரு பக்தராக அவரும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி.
I visited the place myself on my last visit to the south, and I was thrilled to see this, even during the lockdown, the pandemic, people coming out of devotion to the infant Jesus. Thank you, Father Elango, for what you've done. I'm very happy that this documentary is being made, especially by Father Olongo, and in order to spread the devotion of infant Jesus to all parts of the country. My hearty congratulations and appreciation to Reverend Father Thomas Ilango, the rector and parish priest of Infant Jesus Shrine, for the laudable development brought about through his far-sighted vision and tremendous efforts to propagate the devotion of Infant Jesus through this visual media. His relentless endeavors during the past 5 years to spread Infant Jesus devotion are to be greatly appreciated. இந்த மணலி புதுநகர் குழந்தை இயேசு ஆலயம் ஆயிரக்கணக்கான புதுமைகளின் பிறப்பிடமாக இருப்பதை உணர்ந்தவர்கள் ஏராளம். அதனால்தான் சென்னையின் கடைக்கோடியில் இருக்கும் இவ்வாலயத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் மேலாக 400 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க உலகளாவிய குழந்தை இயேசுவின் பக்தியை, வரலாற்றை, தோற்றத்தை இறையியல் பார்வையில் வெளிக்கொணரும் வகையில் முதல் குழந்தை இயேசு ஆவணப்படம் வெளியிடுவது மிகவும் சிறப்புக்குரியது. என்னை நீ மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்ற குழந்தை இயேசுவின் அமுத மொழியை தாங்கிய குழந்தை இயேசுவின் பக்தியும் நம்பிக்கையும் புது வாழ்வும் ஆன்மீக வசந்தமும் உலகமெங்கும் பரவட்டும். நம் விசுவாச வாழ்வு ஒளிரட்டும். வாருங்கள், குழந்தை இயேசுவின் ஆசீர் பெறுங்கள். குழந்தை இயேசுவோடு இணைந்த பயணம் இனிமையான பயணமாக மாறட்டும். நாமும் நம்முடைய வேண்டுதல்களை குழந்தை இயேசுவிடம் எழுப்பி வாழ்வில் பேரானந்தத்தை பெறுவோம். வாழ்வில் பல நன்மைகளை பெற்றிட தொடர்ந்து குழந்தை இயேசுவிடம் ஜெபிப்போம்.